ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு நேரடி உதவி இன்னைக்கு 1500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்து இந்த அரசாங்கம் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி 3 மாசமா இது வரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கலன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இதை நான் 4000 ஆக்கி வருஷத்துக்கு 50000 இதை கொடுக்கணும்னு சொல்லி உறுதி கூறுகிறேன். குடும்ப தலைவி எந்த ஒரு உதவியும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் என்று அறிவித்து 1000 ரூபாய் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. அது இந்த அரசு மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 2500 ரூபாய் கொடுப்போம் என்று உறுதியளித்திருந்தோம். அது ஜனவரி மாதம் இந்த மாதத்தில் 12ஆம் தேதி பொங்கல் அல்லது பொங்கலுக்கு பிறகு அந்த உதவித்தொகை வழங்கப்படும். அதற்கு ஜியோ கொடுக்கப்பட்டு விட்டது. புதுவையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு நிற அட்டை குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் வரும் ஜனவரி 12ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட்ட ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் பொங்கலுக்கு பரிசுத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் புதுவையில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஓராண்டு காலமாக நடைமுறைப்படுத்தாத நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 50000 வழங்கப்படும் என அறிவித்த நிலையில் பல மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த முதலமைச்சரின் குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை உயர்வு அறிவிப்பு இம்மாதம் முதல் நடைமுறைக்கு வருகிறது.